தேர்தல் சதுரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். புதிய கட்சிகள் இந்த தேர்தலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பது குறித்து புரட்சி அதிமுக என்ற பெயரில் கட்சியை தொடங்கிவிட்டு அதே சூட்டோடு சூட்டாக நம்மோடு முதன்முறையாக மனம் திறந்து பேச இருக்கிற புகழேந்தி அவர்களை வரவேற்கிறோம். அதிமுக கட்சியில் உறுப்பினராக இருந்து இன்று ஒரு கட்சியின் தலைவராக உயர்ந்துள்ள புகழேந்தி அவர்கள் இந்த கட்சியை தொடங்குவதற்கான காரணம் என்ன, அவசரம் என்ன சார்? வணக்கம் கண்ணன், சத்தியம் தொலைக்காட்சிக்கு வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். பல்வேறு நிகழ்ச்சிகள் நம்ம ரெண்டு பேரும் இப்பதான் இணைய முடிந்தது. சென்ற பிறகு முதல்வர் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு. ஆகவே முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்கிறீர்கள். உறுப்பினராக இருந்தேன், அதற்கு பின்னால் பல பொறுப்புகளை அம்மா அவர்கள் கொடுத்து வகித்தவன். அவங்களுடைய தொகுதிக்கே இன்சார்ஜா இருந்தேன் ஸ்ரீரங்கத்துல. அவர்கள் போட்டியிட்ட தொகுதிக்கு பொறுப்பாளராக நானு மிஸ்டர் பரஞ்சோதி எல்லாரும் இருந்த நேரம். அப்படிலாம் ஒரு கட்டத்தில் வேறு மாநிலத்தினுடைய செயலாளராக இருந்தவன். ஆகவே இணை செயலாளர், கழகத்தினுடைய கொள்கையுறப்பு செயலாளர், இப்படியெல்லாம் பல பொறுப்புகளை வகித்தவன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நண்பர் உங்களுக்கு தெரியும், குன்னம் ராமச்சந்திரன் என்பவர் நடுவில் ஒரு நாள் என்னுடைய பொண்ணு அம்மா படத்தை தூக்கி வெளியில போட போறீங்களா, அதை போட்டு நீங்க அரசியல் பண்றது தேவையான்னு கேட்டுச்சுன்னு சொல்லி தொலைக்காட்சிக்கு முன்னால் அவர் அழுதார். அழுது எனக்கு அரசியல் வேண்டாங்கன்னு சொன்னார். அவர் வைத்தியலிங்கம் முன்னாள் அமைச்சர் ரொம்ப வேண்டியவர். எனக்கு அவ்வளவு பெரிய நண்பர் இல்லை. ஆனால் அவரை போற்றுகிறேன், பாராட்டுகிறேன், வணங்குகிறேன். மிக நியாயமான ஒரு கருத்தை நாடெங்கும் பார்த்து பாராட்டுகிற நிலையில் அவர் சொன்னதுதான் உண்மை. இன்னைக்கு அணியா வெளியில போறாங்க கண்ணன். காலையில் எழுச்சா போன் என்ன வருது, இந்த கட்சிக்கு போலாமா, அந்த கட்சிக்கு போலாமா, அங்க பொறுப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. நான் இந்த தொண்டர்களை எல்லாம் பார்த்து நான் கேட்பது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா, நாளை காலையில் முதலமைச்சர் ஆயிடுவீங்களா, அமைச்சர் ஆயிடுவீங்களா? இத்தனை காலம் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மா என்றுதானே நமது முழக்கங்கள் இருந்தது. அதை எப்படி மாற்றிக்கொள்வது? எதுக்காக போகணும்ன்றீங்க சொல்லுங்க. இப்ப ஓபிஎஸ் போனார் அப்படின்னா அவர் பதவி சுகத்தை நாடி போகிறார். ஒரு முன்னாள் முதல்வர் திமுக சேர்த்துக்கிச்சு, அது தப்பு இல்ல. முதல்வரோ திமுகவோ செய்த தவறல்ல. இவர் தேடி போகிறார். பிஜேபி கதவு அடைக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லி நம்பி வந்த அத்தனை பேரையும் அனாதையாக ஆக்கிவிட்டு அவரும் அவரது மகனும் இன்னொருவரும் போகிறார் என்று சொன்னார். பதவி சுகம் அது விடவில்லை, அதிகாரம் வேண்டும். ஆகவே அந்த அதிகாரத்திற்காக போகிறார். ஓபிஎஸ் கூட நீங்க இணைந்து பயணித்திருக்கீங்க. அவர் ஏன் தனிக்கட்சி ஆரம்பிக்கல, அதற்கான முயற்சிகளில் ஈடுபடல, நேரடியாக திமுகவுல போய் இணைந்ததற்கு அது என்ன காரணம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்க. அவர் ஏன் ஆரம்பிக்காம போனார் சார்? கட்சி ஆரம்பிக்கல, நீங்க ஆரம்பிச்சீங்க, அதான் கேட்கிறேன். என்னுடைய நண்பர் ஷேக்குக்கு ஒரு போன் பண்ணீங்கன்னா அந்த போன்ல ஒரு பாடல் வரும், போர் கண்ட சிங்கம் யார் கண்டு அஞ்சும்னு சொல்லி. ஒரு அணியை உருவாக்கினார் அண்ணன், எல்லாரும் நம்பி போனோம். அதனுடைய ஆலோசகரா முதிர்ச்சி பெற்ற தலைவர் பண்ருட்டியார் இருந்தார். அப்படிப்பட்ட அணியிலே அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் ஒரு கட்சி அதிமுக. இல்ல வர 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 இப்படி எல்லாம் எல்லோரும் சேர்ந்து ஆரம்பித்தோம். அன்னைக்கே நான் சொன்னேன், நாம இப்படிதான் நடக்கணும், இப்படி போகணும், மண்டலங்கள் அமைக்கணும், பிரிக்கணும், ஒர்க் பண்ணணும்னா தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் கொஞ்சம் பேரை நிறுத்தணும், நீங்க தான் ஒருங்கிணைப்பாளராக இருக்கீங்க சொன்னதெல்லாம் முதல்ல புகழேந்தி தான் சொல்லி அந்த ஆதாரங்களை எல்லாம் தேர்தல் ஆணையத்திலிருந்து எடுத்து கொடுத்தேன். அவர் பண்ண வேலை அந்த இப்ப என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா கண்ணன்? வெளியில எப்படி கொண்டு வராங்க அதுன்னு கேட்டீங்கன்னா, அவரை யாரும் சேர்க்கவே இல்லைங்க, அவரால் முடியல. அது உண்மைதான். ஆரம்பத்திலிருந்தே பழனிசாமி அதே தானே பண்றார். ஒற்றுமை இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து போகின்ற நல்ல எண்ணம் இல்லாமல் சேர்க்கல. அதுக்காக ஓடிடுவீங்களா வெளியில? பழனிசாமி பார்த்து பயப்படுவீங்களா நீங்க? ஒரு தடவை யார் இந்த பழனிசாமின்னு கேட்டீங்கல்ல. ஆகவே பழனிசாமிக்காக பயந்து கொண்டு வெளியே ஓடுகிறார் என்று சொல்வதும் மூட்டைப்பூச்சிக்காக வீட்டை கொளுத்துவதும் இரண்டும் ஒன்றுதான். அது வித்தியாசமே கிடையாது. 7 வருஷங்களா நான் எழுத்து நிக்கிறேன் பழனிசாமி. இப்போ 7 வருஷம் எழுத்து நிக்கிறேன், நான் மாறவே இல்லை. ஆகவே நீங்க கேட்ட கேள்வியை நான் முடிக்கிறேன் பாருங்க. தொண்டர்கள் மனம் தளர வேண்டாம், தொண்டர்கள் ஷேக்காக வேண்டாம், கொடியெடுக்கும் தொண்டனே முடிவெடுப்பான் எனது அருமைக்குரிய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய முழக்கம் உண்மையாக வேண்டும். என்ன அவசரம், ஆத்திரம்? ஒரு மத சார்புள்ள கட்சிகளை எதிர்த்துதான் நமது கொள்கையும் கோட்பாடும்.
எந்த காலகட்டத்திலும் பிஜேபியுடன் கூட்டணி இல்லை என்று முழங்கியவர் அம்மா. அதற்கு எதிர்ப்பாக இங்க என்ன நடக்குது? எல்லா தலைவர்களும் போய் அடிமையாகி விட்டார்கள். தொண்டர்களுக்கு விருப்பம் இல்லை. எதிர்த்து நிற்போம், போராடுவோம். போராடும் குணம் வேண்டும். ஆகவே நிச்சயமாக நீதி கிடைக்கும். நம்ம ஏய்ப்பவர் கையில் அதிகாரம் இருக்கும் என்கின்ற நிலை மாறும் புலமை பித்தன் தலைவருக்காக அதை நிறைவேற்றுகின்ற நல்ல எண்ணத்தில் தான் தொண்டர்கள் வெளியிலே போகக்கூடாது. புரட்சி அதிமுக என்ற பெயரில் நான் ஆரம்பித்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன முதல் புரட்சி இருக்கு? அருமையான கேள்வி. புரட்சி தலைவர் கலைஞர் அவர்கள் புரட்சி நடிகராக இருந்த எம்ஜிஆரை கட்சியிலிருந்து நீக்காமல் இருந்திருந்தால் ஒரு இயக்கம் உருவாகி இருக்காது. 50 ஆண்டு காலம் உருண்டோடி இருக்காது. மாறி மாறி திராவிட ஆட்சிகள் கட்டிலில் இருந்திருக்காது. அதை பேரறிஞர் அண்ணா போராடி ஆட்சியிலே 67 அமர செய்தார். ஆனால் அதுக்கு பின்னாலே புரட்சி நடிகரை புரட்சி தலைவராக கலைஞர் கட்சியில் இருந்து எடுத்ததால் ஏற்பட்ட தகராறில் வந்தது. அதற்கு பின்னால் இடைவெளி ஏற்பட்டது. இதே கட்சி உடைந்தது. இப்படி சிதறுண்டு இருந்தது. அதை அம்மா அவர்கள் சேர்த்து வைத்து இழந்த இரட்டை சின்னத்தை மீட்டெடுத்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த கட்சியை காப்பாற்றினார்கள். அப்பொழுது அவர்களை புரட்சி தலைவி என்றோம், புரட்சி தலைவர் என்றோம். ஆகவே புரட்சிக்குரிய ஒரு மாபெரும் இயக்கம் தான் இது. தந்தை பெரியார் இடையில ஒரு புரட்சி தமிழரை மறந்துட்டீங்க சார். ஆகவே தான் புரட்சி தமிழரை மறந்துட்டீங்க. அதனாலதான் புரட்சின்னு அதை வச்ச பேர்.